பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 84 வசனம் 1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வாசஸ்தலங்கள், டுவெல்லிங் பிளேஸ், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் குடியிருக்கிற, தேவன் தங்க பண்ணுகிற, அவருடைய மகிமை இருக்கிற இடம்தான் வாசஸ்தலம். அது ஆலயம் என்று சொல்லலாம், நம்முடைய இருதயம் என்று சொல்லலாம், அல்லது எங்கே 2-3 பேர் கூடுறாங்களோ அங்கே அந்த இடத்த சொல்லலாம். இப்படி தேவன் வாசமாக இருக்கிற இடங்கள் பலவாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டது தேவனுடைய ஆலயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை தேடி வருகிறவர்கள் இன்பத்தை அடைவார்கள். காரணம், அது இன்பமான இடம், அது சந்தோஷம் கொடுக்கிற இடம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யார் பாக்கியவான்கள்? தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ளே வருகிற, தேவனுடைய வீடாகிய அவருடைய ஆலயத்துக்குள்ளே வருகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் உம்முடைய பீடத்தண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. வீடும் கூடும், வீடும் கூடும். யார் கொடுப்பது? தேவன் கொடுக்க. எங்கே கொடுக்குறார்? அவரை தேடி போகிற பொழுது கொடுக்குறார். எங்கே தேடி போகணும்? ஆலயத்துக்கு தேடி போகணும். ஆகவே கூடும் வீடும் தேவன் தருகிறார். வீட்டை கொடுக்கிறார், அதே போல் கூட்டை கொடுக்கிறார். ரெண்டும் மிக முக்கியம். தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு வீடுகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். குருவிகளுக்கே வீடு கொடுக்கும் பொழுது, குருவிகளுக்கே குஞ்சில் வைக்கக்கூடிய கூடு கிடைக்கிற பொழுது, தேவன் நமக்கான வீட்டையும் கூட்டையும் கண்டிப்பாக கொடுப்பார். ஆகவே அவருடைய வீட்டுக்கு தேடி போகிற பொழுது, அவருடைய வீட்டிலே தேடி போகிற பொழுது வீடும் கூடும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லி பார்க்கும். அது மாத்திரமல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் வாசமாக இருக்கிற வாசஸ்தலத்துக்கு போகிற பொழுது 3வது ஆசீர்வாதம் வசனம் 8 வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவிகொடும். ஆகவே ஜெபிக்கிற இடம், உம்முடைய முகத்தை நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆகவே ஜெபிக்கிற இடம், தேவனுடைய ஆலயம் என்பது அவர் வாசமாக இருக்கிற இடத்துக்கு போகிற பொழுது இன்பம் உண்டாகிறது. 2வது பாக்கியம் உண்டாகிறது. 3ஆவதாக வீடும் கூடும் கிடைக்கிறது. 4ஆவதாக ஜெபம் கேட்கப்படுகிறது. 5ஆவதாக 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமை கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்களை காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய வாசல்களை காத்திருப்பது காரணம், 1000 நாட்கள் அந்த பூமியில் வாழலாம், 1000 நாட்கள் இந்த பூமியில் நான் சுற்றி வரலாம். ஆனால் ஒரே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து அவருடைய வாசற்படியில் உட்கார்ந்திருப்பது எனக்கு மிகுந்த பாக்கியம் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். அது மிகுந்த பாக்கியம். சேனை கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் நம்பிக்கிறவன்? தேவனை தேடி போகிறவன். யார் நம்புகிறவன்? தேவனை தேடி போகிறவன். ஒரு மனுஷன்கிட்ட உதவி கேட்பதற்கு மக்கள் போகிறாங்க. ஒரு அரசியல்வாதி பார்க்குற மக்கள் காலமேலேருந்து போகிறாங்க, தேவைகளை சொல்ல போகிறாங்க. காரணம், அவங்கள நம்பி போகிறாங்க. அதே போல் ஆலயத்துக்கு போகிற நீங்களும் நானும் தேவனை நம்பி போகிறோம். என்னை தேவன் ஆசீர்வதிப்பார், என் தேவனுக்கு சுகம் கொடுப்பார், என் தேவனுக்கு நன்மை செய்வார், என் தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், சபை வாங்க காசு கொடுப்பார், இடம் கொடுப்பார், பணத்தேவைகளை சந்திப்பார், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு போகிற அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை பார்த்து ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆலயத்துக்கு போவதை நான் விட்டு விளையக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போக வேண்டும். போகாதவர்களையும் போகும்படியாக உற்சாகப்படுத்த வேண்டும். காரணம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற இடம், அது எவ்வளவு இன்பமானது, எவ்வளோ பாக்கியமானது. ஜெபம் கேட்கப்படுகிறது, கூடும் வீடும் அங்கே கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, அங்கே தேவனுடைய பிரசன்னம் கிடைக்கிறது. ஆகவே அவர் சந்தோஷமாய் ஆராதித்து வருகிற பொழுது அவர் சந்தோஷத்தை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆக சபை கூடி வருவதில்லை, சிலர் விட்டு விடுகிறது போல. இன்றைக்கு சிலர் எல்லாம் பலர் விட்டு விடுறாங்க. இன்றைக்கு பலர் தேவனை விட்டு விடுறாங்க. சபைக்கு ஒரு கூட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது. வேலை மற்றும் விசேஷங்கள், அவைகளுக்கு போகிற மக்கள் கூட்டம் பெருக இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே தேவனை தேடி வருகிற மக்கள், தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே ஆலயத்துக்கு போவோம், தேவனை ஆராதிப்போம். போகாதவர்களையும் போகும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார்.
ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர்தாமே ஜெபங்களை கேட்கிற மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிறவர். நம்முடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்ற ஏக்கம் விசுவாச மக்களுக்குள்ள ஊழியக்காரங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நாளை ஆசீர்வதித்தாரும் உங்களுக்கு குறிப்பிடும் கருத்தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.